ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் விதையெல்லாம் கொண்டு வந்து காட்டணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இருங்க காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நொரப்பிக்கங்காய் கூட சேர்ந்த விதை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சொரக்காய் விதையும் இருக்குங்க. அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இரு சாமி, நீ கம்மு கொஞ்ச நேரம். இது என்னது? இது அந்தி மந்தார விதை. இங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ளார இந்த கருப்பு கலரில் இருக்கிற பெரிய பெரிய விதைகள் எல்லாமே அந்தி மந்தார விதை தாங்க. இதுதான் வந்து இருமா, இது கொஞ்சம் இங்கே பாருங்க. இது வந்து இது வந்து டார்க் கலர் வாடாமல்லிங்க. இது வந்து லைட் கலர் வாடாமல்லி. இது வந்து நான் ஈரோடு போனப்போ கொண்டு வந்தது. இது வந்து நம்ம இருசாமி, இது வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது கொண்டு வந்தது. இங்கே பார்த்தீங்களா, பிங்க் கலர் கோழி கொண்ட பூவோட விதை இதில் இருக்குது. அது தட்டு பூராமே அந்த பிங்க் கலர் கோழி கொண்ட பூவோட விதை தாங்க. பார்த்தீங்களா, அது சினியா. இது வந்து இந்த ஒரு ரெட் ஆரஞ்சு மாதிரி இருக்கும் டபுள் கலரில். அப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாத்திரையெல்லாம் கொண்டு போட்டு வச்சுருக்கிறேன் என் புள்ள. பாருங்க, இது சாமி இதில் மாத்திரை வேண்டாம், கம்முனு. எதுக்கு நீ தூக்க மாத்திரை போடுற? கொஞ்சம் கம்முனு இருப்பியே. எப்படி அடி வாங்குறியா? சவுண்ட் ஆஃப் பண்ணு. அடி எப்படி வாங்குவீன்னு எனக்கு தெரியாது, சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சங்குப்பூ தாங்க, ஊர்லேருந்து கொண்டு வந்தது. இங்கே பாருங்கள், இதுவுமே சங்குப்பூ அதாவது காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து விதையே இல்லையாட்டுருக்குது. இதில் கூட விதை இருக்குது. ஒரு விதை கிடச்சாலே போதுமே. பார்க்கலாம் விதை இருக்கான்னு தெரியல. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பால்சம் பூவோட விதைகள் தாங்க. ஏன்னா செடியெல்லாம் பிடிங்கிட்டுமா, அதில் இருந்து கொஞ்சம் பால்சம் பூவோட விதைகள்லாம் எடுத்து இதில் வச்சுருக்குறோம். அது கொட்டா சாமி. இது வந்து இதுக்குள்ளே இருந்து இதில் இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன விதைன்னு கேட்குறீங்கன்னா, பசலைக்கீரை இருக்குல்லங்க, ப்ரெஷர் கீரைன்னு சொல்லுவாங்க, கொடி பசலை. அந்த கொடி பசலை கீரையோட விதைகள் தாங்க இது. அங்கே பார்த்தீங்களா, மீதி இருக்கிறதே ஒரு 2-3 அட்டை தான் நட்டுருக்குதா. எங்கள் அண்ணனும் நானும் சின்ன பிள்ளை இருக்கிறப்ப விளையாண்டது. சாமி அதை விட்டுரு, அடுத்து பார்க்கல தங்கம். அதை விடு சாமி. எதுக்குடி நீயும் உங்கள் அப்பாவை இத்தனை மாத்திரைகளே கொண்டு வந்து இதில் போட்டு வச்சுக்கிறீங்க? இது ஒரு சொரக்காய் தாங்க. எங்கள் அத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க 2 பாக்கெட்டு. அவ்வளோலாம் தெரியல. இது எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், எல்லாமே சங்குப்பூ வருதாங்க. இது வந்து பாருங்கள், இது எல்லாமே வந்து பிங்க் கலர் கோழி கொண்ட பூக்களோட விதைங்க. இதுக்குள்ளாரே கொஞ்சம் விதை இருக்குது, காட்டுறேன். இதுக்குள்ளே என்ன விதை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒமேகா பாருங்கள், அந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய விதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் பூவோட விதைங்க. அந்த 4 வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது யானை தந்த வெண்டை மாதிரி, பட் நல்லா ஹைட்டாக. அது யானை தந்த வெண்டையான்னு எனக்கு தெரியாது. பட் எங்கள் அக்கா வீட்டுக்கு போன இடத்துல இந்த டிசம்பர் பூ விதையும் இந்த வெண்டைக்காய் விதையும் வந்து நான் கொண்டு வந்தேன். யானை தந்த வெண்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்துருச்சு. அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த கும்மிட்டி கீரையிலேருந்து விதை பாருங்க, நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதாங்க கும்மிட்டி கீரையோட விதை. பாருங்க,
தெரியுதுங்களா? இதுதாங்க குமிட்டி கீரையோட விதை. இந்த பச்சை மிளகா, இந்த மிளகாயும் அந்த மிளகாயும் இதுதாங்க எங்கள் அத்தை வீட்டில் இருக்க பெரிய செடிங்க. சரியான காரங்க. ஏமா என்னம்மா? ஸ்கூல் போய் இப்போ வேண்டாம், நீ அதை வெய் சாமி, அப்படியே வெய்ய சாமி, வச்சிரு சாமி. நீ ஒன்றும் பண்ணாத சாமி, ப்ளீஸ் சாமி, உனக்கு கெஞ்சி கேட்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இது கொட்டிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போய் இருக்கிறது 4 விதை. அடுத்து உங்களுக்கு ஒரு விதை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா அப்போ கோவத்தலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதோட விதை தாங்க. காட்டுறேன். நல்லா காஞ்சி போச்சு. இங்கே பாருங்க, இப்படிதான் இருக்கு கருப்பா. இதுதாங்க அப்போ கோவத்தலையோட விதை. இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக காய் நிறையா காய்ச்சிருந்துச்சு. பழம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பழம். இப்படி தான் இருந்துச்சு, இந்த மாதிரி இப்படி இருந்தது. இப்படி இது வந்து அந்த செடியில் இப்படி பிடிச்சிருந்தது. இது விதை போடணும், கொண்டு வந்து வச்சுருக்கேன், இன்னும் போடல. நான் போட்டிருக்கேன், ஆனால் வருதான்னு தெரியல. அடுத்து வந்து உங்களுக்கு ஒன்று காட்டணும். இது வந்து என்னென்னா, இது ஒரு கீரை டைப் தான். இங்கே பாருங்களேன், நான் பார்த்தோன்னே வந்து கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா இடத்துல பூ மாதிரி வளர்ந்து கிடக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ இது இருக்குன்னு? ஐயோ கணசில் கம்மல் சாமி, பார்த்தீங்களா எவ்வளோ விதை இருக்குன்னு? நானுமே நினச்சே பார்க்கல இவ்வளோ விதை இருக்குன்னு. பார்க்குறதுக்கு ஏதோ இந்த கோழிக்கொண்ட பூ விதை இருக்குது பார்த்தீங்களா, அதே விடுசாமி அதே மாதிரி தாங்க இருக்கும். பார்த்தீங்களா? ஐயோ எல்லா விதையெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்குள்ளே என்ன இருக்குது? அந்த ஊருக்கு போகும்போது இந்த கரும்பூலா பழம், இது விதை போட்டால் வருமானு எனக்கும் தெரியாது. பட் இருந்தாலும் போய் சாப்பிட்டோங்க, நிறையா பழம் பொறிச்சு சாப்பிட்டோம். பார்த்தீங்களா, அது காஞ்சி போச்சு. அது என்ன ஒன்றுக்குன்னா அது இந்த மாதிரி தான் இருக்குது, குட்டி குட்டியாக விதை. பார்த்தீங்களா, நீங்களே பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்குது விதை. அவ்வளோதான் இருக்குது, வரும்னு தான் தெரியல.